இப்போ எட்ஜ் ஃபில்லட்டில் நம்ம இன்டர்செக்ஷன் அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன். இப்போ இந்த ஃபீச்சரை நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து இந்த சர்ஃபேஸில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே அதே மாதிரி ப்ரிவ்யூ. ஓகே, இப்போ இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் எந்த நம்ம ஃபீச்சரை செலக்ட் பண்ணும்போது வந்து சர்ஃபேஸில் இங்கேயும் வந்து எட்ஜ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு, பின்னாடியே வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு இடத்துலையும் நமக்கு ஃபில்லட் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது நான் இங்கே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபில்லட்டில் போய்ட்டு நம்ம நார்மலாக வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே இது இங்கே போய்ட்டு இந்த இன்டர்செக்ஷன் அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் எட்ஜஸ் கொடுக்கும்போது வந்து அந்த எந்த சர்ஃபேஸ் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர். இப்போ இன்டர்செக்ஷன்னா டைரெக்டாக அந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அந்த ஃபீச்சர் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அங்கே வந்து ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர்ஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்ஃபேஸில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸு அதுக்கப்புறம் வந்து செலக்டட் ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ அந்த ஃபீச்சருக்கு வந்து ஃபில்லட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் அண்ட் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃபீச்சர்ஸ்.